ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஈஸியாக ஜவ்வரிசி பாயாசம் செய்யலாமா? ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது கூட நான் ஊற வச்சு எடுத்தது ஜவ்வரிசியும் சேர்த்துக்கிறேன். இந்த ஜவ்வரிசி நல்லா இதிலே வேகணும், நல்லா கண்ணாடி பதம் வரணும். இந்த அளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் பால் நல்லா கொதித்து வரணும். பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் சாஃப்ரான் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், குங்குமப்பூ. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பேனில் கீ போட்டு கேஷ்யூஸ் வறுத்து எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் செய்கிறதுனால எவ்வளோ நேரம் ஆனாலும் இது கெட்டி ஆகாது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு என்ன பண்ணுறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.